ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இன்றைக்கி நாம் குயிக்காக ப்ரெட்டு வச்சு ஒரு பீஸா பண்ணலாம். எவ்வளோ குயிக்காக பண்ணலான்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு ப்ரெட்டு வச்சு ஒரு வெஜ் பீஸா தான் பண்ண போகிறோம். ஸோ அதை உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நாம் ஒரு 3 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் வச்சுக்கலாம். இது பிராண்ட் ப்ரெட்டு. நான் எப்போவுமே ப்ரௌன் ப்ரெட் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்குவோம். ஸோ இது அதிலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் ப்ரெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இப்போது 3 ப்ரெட் எடுத்துக்கிட்டோம். இப்போ நாம் குயிக்காக இதில் ஒரு பீஸா சாஸ் தடவை போகிறோம். இது ரொம்ப பசிக்கிற டைம், நம்ம வீட்டில் ஒரு அவன் இருந்தால் போதும், குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற பீஸா சாஸ் இதுதான், ஃப்ரெஷ்லியில் உள்ள பீஸா சாஸ். ஸோ உங்கள் வீட்லேயும் அவன் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஈவன் எலக்ட்ரிக் அவன் இருந்தால் கூட சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுற பிஃபோர் நான் இப்போ அவனை ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 205 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ தட் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவனும் ஹீட் ஆகிடும், நம்ம பீஸாவும் குயிக்காக ரெடி ஆகிடும். உள்ளே வச்சதுலேருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிடும் பீஸா. ஸோ அதனால் இதில் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போதே நீங்களும் அவனை ஆன் பண்ணி அதை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசி சமையல் தான். இன்றைக்கெலாம் இப்போ பெருசாக நம்ம சமைக்கலை. இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெட் பீஸாலாம் நம்ம குயிக்காக செஞ்சு சாப்பிடலாம். இதுவுமே நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஏன்னா இதில் நம்ம சீஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ சீஸோட இதே அப்படி தான் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போது நாம் பீஸா சாஸ் இனஃப் தடவியாச்சு. இப்போ வேறு நெக்ஸ்ட் மெயின் இதுக்கு வந்தாச்சு. இப்போ நாம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். பீஸானாலே சீஸ் தான், அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே சீஸ் தான். ஸோ சீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்துக்கோங்க. அல்லது இந்த ப்ரெட் இந்த வெசலில் ஸ்டிக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ கரிஞ்சும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி வேக்ஸ் பேப்பர் அல்லது பேக்கிங் ஷீட் கண்டிப்பாக ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே உங்கள் வேலையை ஈஸியாக்கிடும். இதுதான் நான் யூஸ் பண்ணுற சீஸ், செடார் சீஸ். கலரே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி சிம்பிளான வெஜிடபிள் பீஸா தான் செய்கிறேன். ஸோ அதுவுமே ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இனஃப் சீஸ், நமக்கு தேவையான சீஸ் வச்சாச்சு. நீங்கள் மோசரல்லா சீஸ் அல்லது உங்களோட ப்ரிஃபர்ட் சீஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. எந்த சீஸ் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நாம் இதில் வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் கொஞ்சமாக கேப்சிகம், நான் ஒரு ஆரஞ்சு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய், இது இவ்வளவும் நான் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் எது வேணாலும் இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் தான் சூட் ஆகும். வேறு எந்த வெஜ்ஜீஸும் இதுக்கெலாம் சூட் ஆகாது பீஸாவுக்கு. ஸோ இந்த மாதிரி கேப்சிகமில் என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், க்ரீன், எல்லா கலர்ஸுமே இதுக்கு கேப்சிகம் எந்த போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் ஆனியனுமே நல்லாயிருக்கும் பீஸாவுக்கு. ஸோ இந்த மாதிரி தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த வெஜிடபிள் வச்சு டாப்பிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் டாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஆரிகானோ கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆரிகானோ, உங்கள்கிட்ட பேசில் லீவ்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க, அல்லது உங்கள்கிட்ட இட்டாலியன் ஹர்ப்ஸ் அப்படின்னுங்கிற சீசனிங்ஸ் இருந்தால் அது வேணாலும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே கலந்தது தான் அந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ். ஸோ உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இது போட்டாச்சு. இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பைசி ஆகிடும். ஸோ சும்மா பேருக்கு தான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஸா இப்போ அவனில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. இது நாம் அவனில் வச்சா போதும். இப்போ ஆல்ரெடி அவன் ப்ரீ ஹீட் ஆகி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 10 மினிட்ஸே மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் தான். ஸோ இது இப்போ நான் அவனில் வைக்கிறேன், வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இதுக்குள்ள பொருட்கள் நம்ம கடையில் வாங்கணும் போய். ஸோ இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.